ஹாய் வணக்கம் சொந்தம்னாங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாரு இவர் தான் எங்கள் வீட்டுக்காரு. பார்த்துங்க, இவர் தான் எங்கள் வீட்டுக்காரு. எங்கள் அப்பா அம்மா இவருக்கு கொடுத்தாங்க என்ன பாருங்கள். இந்த வயசு அப்போ எனக்கு 22 வயசு, இவருக்கு 65 வயசு. அப்போ இவருக்கு என்னை கட்டி கொடுத்தாங்க. வீடெல்லாம் இருந்தது, ஒரு கொத்தனார் மேஸ்திரி கட்டி கொடுத்தாங்க. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கட்டி கொடுத்து வீடு இருந்தது, அது வீடு வேறு ஒரு பொம்பளை பேரில் இருந்தாலும் எழுதி வச்சுக்கிறாரு. தெரியாது எங்களுக்கு. ஒரு பாதி இருந்தது, அதை எழுத சொன்னேன், எழுதலை அவர். அவள் வந்தால் அந்த பொம்பளை எல்லாத்தையும் விற்று எடுத்துன்னு போயிட்டா. எனக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணை வீட்டை விற்று எடுத்துன்னு போயிட்டா. கையோட காலாட எங்கள் ஊருக்கு நான் வாடகை வீட்டில், இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். யாரும் எனக்கு 10 ரூபா உதவி பண்ணலை. வயசானுக்கு கட்டி கொடுத்தோமே, அந்த பொண்ணு நிலம் அப்படி ஆயிடுத்தேன்னு எங்கள் அப்பா அம்மாவும் என்னை என்னன்னு கேட்கல. எங்கள் ஊரில் வந்து ஒரு வாடகை வீட்டை எடுத்துக்கணும், தனியாக இருந்துக்கணும். ஏதோ அன்னைக்கு போய் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு களை வெட்டி ஏதோ பண்ணி அந்த பிள்ளைய காவந்து பண்ணி நல்ல முறையாக வச்சுருந்தேன். நல்ல முறை ஒரு கடைக்கு வேலைக்கு போச்சு. அந்த கடை ஓனரே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு என்னை விட்டுட்டா. தனிமையில் கடந்து தவிக்கிறேன். இன்றைக்கி என் நிலமையும் சரியில்லை. வாடகை வீட்டில் கடந்து வாடகை கொடுக்க முடியாமல் எப்படியே கஷ்டப்படுறேன் நான். அந்த பொண்ணும் என்னை வந்து தனிமையில் விட்டுட்டு போயிட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இவரை வயசானவரை கட்டிக்கின்னு அவரும் போய் சேர்ந்துட்டார். இவரை கட்டிக்கின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள். வாழ்க்கையில் ஒரு இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, எதுவுமே நான் எந்த சுகத்தையும் அடையலை. ஒரு சொத்தும் இல்லை, சுகமும் இல்லை. ஏன்னா அந்த வயசில் கட்டி கொடுத்துட்டாங்க. என் பொண்ணுக்கு இப்போ 91 பிறந்தா. இப்போ அவளுக்கு வயசு என்ன ஆகுதுன்னு எனக்கு படிக்க தெரியாது. இந்த வயசு வரைக்கும் தனிமையில் கடந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். என் ஊரை வந்து 35 வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். ஒரு சொந்த வீடு கிடையாது. அப்பா அம்மா கூட என்ன ஒரு புறம்போக்கில் வளர்ச்சி ஒரு பட்டா போட்டு கொடுக்கல. எனக்கு தனிமையில் தவிக்கிறேன். ஒரு ஆதரவு இல்லை, எனக்கு யாரும் இல்லை. சொந்த பந்தம் எல்லாம் நிறையா இருக்காங்க. ஒரு உதவி பண்ணவோ, ஒரு நல்லது செய்வோ, ஒரு ஆபத்துனா வந்து கூட நிற்கவோ யாரும் இல்லை. எனக்கு கடந்து தவிக்கிறேன். இந்த பொண்ணு என்னை இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணணும்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்கிற வரைக்கும் முடிய வரைக்கும் வாடகை கொடுத்தேன். முடியாத காலத்தில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பாய், சொந்தம் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து.